நல்லா மொறு மொறுன்னு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3/4 கிலோ சேப்பங்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துருக்கேங்க. இப்போ குக்கர் லாக் பண்ணிட்டு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க விசில் வந்து அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்குங்க. 2 விசில் வைங்க சரியா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்டா குழையாம வெந்திருக்கு. இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, பச்சை தண்ணீல ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு, இது ஆறுனதும் தோலெல்லாம் உரிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் உரிச்சுட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஆனா கட் பண்ணும்போது நல்லா தின்னா கட் பண்ணிக்கோங்க. தின்னா நம்ம ஃப்ரை பண்ணா தான் வழவழப்பு அந்த கொழ கொழப்புலாம் இல்லாம இருக்கும். கொஞ்சம் திக்கா கட் பண்ணிட்டா கொழ கொழன்னு இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பாதி லெமன் ஜூஸ புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட சேர்த்துட்டு, இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பேன்ல 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம காய சேர்த்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. எல்லா சாதத்தோட மேட்ச் ஆகும். சும்மா ஸ்நாக்ஸ் மாரியே சாப்பிடுவாங்க எங்க பசங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.